குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் என்னென்னா டைம். ஓகேவா? டைம் என்னது? நேரம். டைம் என்னது? நேரம். ஓகேவா? நம்ம லாஸ்ட் இயர்லே வந்து டேஸ், அதாவது டேஸ் என்னெல்லாம் டேஸ் இருக்குதுன்னு பார்த்துருக்கோம். அப்புறம் மந்த்ஸோட நேம் பார்த்துருக்கோம். ஓகேவா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் ஒன்ஸ் இப்போது ரீகால் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஏ, ஜாயின் த டாட்ஸ் இன் த ஆர்டர் ஆஃப் த டேஸ் அண்ட் கலர் த பிக்சர். அதாவது இங்கே கொஞ்சம் டேஸோட நேம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே எப்படி இருக்குது? மாறி மாறி இருக்குது. நம்ம இதை ஆர்டரில் அந்த லைன்ஸ் எல்லாம் இந்த டாட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணணும். அப்போ நமக்கு கிடைக்கும். என்ன கிடைக்கும்? அந்த வீக்ஸோட நேம் கிடைக்கும். அது நம்ம வீக்ஸ் என்னெல்லாம் டேஸ் உண்டு வீக்ஸில்? சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே. அப்படி தானே? அப்போது டேஸ் ஆஃப் எ வீக் என்னெல்லாம் படிச்சிட்டோம்ல. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஆப்பிள் மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம எதுலேருந்து ஜாயின் பண்ணுவோம்? சண்டேலேருந்து. சண்டே டு மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே. இப்படி ஜாயின் பண்ணும்போது நமக்கு டேஸ் கரெக்டாக ஆர்டராக கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? மந்த்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? மந்த்ஸும் மாறி மாறி இருக்குது. இது நீங்கள் கரெக்டாக ஜாயின் பண்ணணும். இந்த டாட்டை வச்சு கரெக்டாக ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஷேப் கிடைக்கும். அப்புறம் அந்த ஷேப்பை கலர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு லெட்டஸ் நோ. லெட்டஸ் நோனா நமக்கு இதெல்லாம் தெரியும். அப்படி தானே? 1 வீக்கில் எத்தனை டேஸ் இருக்குது? 7 டேஸ். அதான் நம்ம இப்போ பார்த்தோம்ல. சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 1 மந்த் இஸ் ஈக்குவல் டு டேஷ் டேஸ். ஒரு மந்த்னா ஒரு மாதத்தில் எத்தனை நாட்கள் இருக்குது? 30 நாட்கள். ஓகேவா? அப்புறம் 1 இயர். 1 இயரில் எவ்வளோ இது இருக்குது? 12 மந்த்ஸ். வாட் ஆர் தே? ஜான்வரி, February, March, April, May, June, July, August, September, October, November and December. அப்படி 12 மந்த்ஸ் இருக்குது. ஓகேவா? அப்புறம் 1 இயருக்கு எத்தனை டேஸ் இருக்குது? 365 டேஸ். இது நம்ம முன்னாடியே படிச்சிருக்கிறோம். 1 இயரில் எத்தனை டேஸ் இருக்குடா? 365 டேஸ் இருக்குது. ஓகேவா? அப்புறம் 1 லீஃப் இயர் இஸ் ஈக்குவல் டு டேஷ் டேஸ். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். லீஃப் இயர் வந்துச்சுன்னா அந்த வருஷத்தில் எத்தனை நாட்கள் இருக்கும்? 66 நாட்கள் இருக்கும். ஓகேவா? லீஃப் வருடம்னு சொல்லுவாங்க. லீஃப் வருடம் 4 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். ஓகேவா? 4 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். அதாவது இந்த பிப்ரவரி மாதத்தில் நார்மலாக நமக்கு 28 டேஸ் தான் இருக்கும். பிப்ரவரியில் எத்தனை டேஸ் இருக்கும்? 28 டேஸ். ஆனால் லீஃப் இயர் வரும்போது அந்த பிப்ரவரியில் 29 வரும். ஓகேவா? லீஃப் இயர் வரும்போது பிப்ரவரியில் 29 வரும். ஓகே, இது நீங்கள் கட்டாயம் காணாமல் படித்து வச்சுருக்கணும். இது எப்போவுமே தெரிஞ்சிருக்கணும். இது ஒரு ஜென்ரல் கொஸ்டின் மார்க்கும். ஓகே, இனி சி, இதை பேஸ் பண்ணி கொஞ்சம் ஃபில்லப்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. எ இயர் ஹேஸ் டேஷ் டேஸ். நம்ம இங்கே என்ன பார்த்தோம்? 365. அப்போ அதை எழுதிக்கோங்க. தேர் ஆர் டேஷ் டேஸ் இன் ஏ வீக். ஒரு வாரத்தில் எத்தனை நாட்கள் இருக்குது? 7. அப்போது 7 எழுதிக்கோங்க. 12 மந்த்ஸ் மேக் டேஷ் இயர். 12 மாதம் சேர்ந்தால் எத்தனை வருஷம்? ஒரு வருஷம். அப்போ அதில் 1 எழுதிக்கோங்க. அப்புறம் எ மந்த் ஹேஸ் டேஷ் டேஸ். ஒரு மாதத்தில் எத்தனை நாள் இருக்கும்? 30 நாள். அப்போ அதில் 30 போட்டுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு மந்த் ஆஃப் ஏ இயர் இஸ். ஃபஸ்ட்டு மந்த் என்னதுடா? தெரியுமா உங்களுக்கு? எஸ், ஜான்வரி. ஓகேவா? ஃபஸ்ட்டு மந்த் என்னது? ஜான்வரி. ஃபஸ்ட்டு டே என்னது? சண்டே. ஓகேவா? ஃபஸ்ட்டு டே வீக்கில் ஃபஸ்ட் டே சண்டே. அப்புறம் ஃபஸ்ட்டு மந்த் என்னது இயரில்? ஜான்வரி. ஓகேவா? அப்புறம் லீப் இயர் பற்றி ஒரு நோட் கொடுத்துருக்காங்க. இதை மேக்ஸிமம் பைஹார்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நமக்கு தெரிஞ்சிருக்கணும் லீப் இயர்னால் என்னது, அதில் எத்தனை நாட்கள் வரும், அது எந்த மாதத்தில் வரும், எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை அது வரும் அப்படிங்கிறதெல்லாம். ஓகேவா? ஓகே, பார்ப்போம். A leap year has 366 days. There are 29 days in February in a leap year. It occurs once in every 4 years. The year 2016 was a leap year. 2020 is a leap year. Next, 2024 will be the
நெக்ஸ்ட்டு லீப் இயர். அதாவது லீப் இயரில் எத்தனை நாட்கள் வரும், லீப் இயர் எந்த மந்தில் வரும், ஃபெப்ரவரி. அதாவது ஃபெப்ரவரியில் தான் அந்த 29 நாள் வரும். அப்போ அந்த நாள் வந்து ஜாஸ்தியாகிற அந்த ஃபெப்ரவரியில் தான். ஸோ அந்த ஃபெப்ரவரியில் என்னைக்கு 29 வருதோ அந்த இயர் என்னது நமக்கு லீப் இயர். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இது எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை வரும், 4 இயர்ஸ்க்கு ஒரு தடவை வரும். சரியா. அப்புறம் 2016, 2020, 24, அப்புறம் என்னது வரும் 2028, 32, அப்படி 4 ஆட் பண்ணி நம்ம லீப் இயரை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். 32க்கு அப்புறம் 36 அந்த மாதிரி. ஓகேவா. இப்போ லீப் இயர் வந்துட்டு சாதாரண வருஷம் வரும்போது ஃபெப்ரவரியில் வந்து 28 டேஸ் தான் இருக்கும். லீப் இயரில் மட்டும் ஃபெப்ரவரியில் 29 வரும். ஃபெப்ரவரியில் 29 வந்துச்சுன்னா அந்த வருஷம் என்னது நமக்கு லீப் இயர். ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட்டு ரீட் எ பர்டிகுலர் டே அண்ட் ரைட். அதாவது மகாத்மா காந்திஸ் பர்த்டே இஸ் த 2nd of October 1869. அதாவது மகாத்மா காந்தி நம்ம ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன் அப்படி தானே, அவரோட பர்த் டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே வந்து செகண்டுன்னு கொடுத்துருக்காங்க, அது வந்து டேட்டு. மந்த் வந்து அக்டோபர். ஓகேவா. இயர் வந்து 1869. அதே மாதிரி வாட் இஸ் டுடேஸ் டேட், இன்னைக்கு என்ன டேட்டு, இதே மாதிரி நீங்களும் அந்த டேட் எழுதிட்டு அது வந்து ஒரு பாக்ஸ் போட்டு டேட், மந்த், இயர் இப்படி செப்பரேட்டாக எழுதிக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வாட்ஸ் யுவர் பர்த் டேட், அதாவது உங்கள் பர்த்டே டேட். இதுவும் இதே மாதிரி நீங்கள் எழுதிட்டு டேட் வைஸ், மந்த் வைஸ் அண்ட் இயர் வைஸ் பாக்ஸ் போட்டு தனியாக தான் கொடுத்துருக்காங்கல்ல அவர் காந்திஜி பர்த்டே, இதே மாதிரி அந்த டே உங்களோட பர்த்டே டேட்டும் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேவா. நெக்ஸ்ட்டு சர்க்கிள் த டேட் வித் த ஃபாலோயிங் கேலண்டர். அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க ஜான்வரி, ஒரு கேலண்டர் கொடுத்துருக்காங்க ஜான்வரி 2018. இதில் வந்துட்டு கொஞ்சம் டேட் இவங்க கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டை வந்து நீங்கள் வந்து ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. அதே மாதிரி ஃபெப்ரவரி கேலண்டர் கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டை இங்கே ஜஸ்ட் ரவுண்ட் பண்ணால் போதும். இப்போ 4 ஃபஸ்ட் ஒன் ரவுண்ட் த டேட் 4 January 2018. அப்போது டேட் ஜான்வரியில் அந்த 4 வரதை ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதே மாதிரி ரவுண்ட் த டேட் 15 வரதை ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. இது வேறு எதுவும் இல்லை, நமக்கு இந்த டேட்டில் நமக்கு கரெக்டாக தெரிகிறதுக்கு. அதாவது 15 ஜான்வரினா எந்த இது கேலண்டரில் எந்த பேஜில் இது பண்ணணும், ஜான்வரி மந்த் எடுத்து அதில் தான் 15 ரவுண்ட் அப் பண்ணணும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் ஃபினிஷ் பண்ணிடுங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த ஏஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் யுவர் கிளாஸ் ரூம். அதாவது உங்கள் கிளாஸில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களோட நேம் எல்லாம் மேலே எழுதிட்டு அவங்களோட டேட் ஆஃப் பர்த். இப்போ இங்கே 5 பாக்ஸஸ் தந்திருக்காங்களா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நேம்ஸ் எழுதிக்கோங்க. எழுதிட்டு டேட் ஆஃப் பர்த்தில் வந்துட்டு என்னது எழுதணும், அவங்களோட பிறந்த தேதி, அப்புறம் ஏஜ். அப்போ இப்போ அவங்களுக்கு கரண்ட் என்ன இயரில் இருக்குது, என்ன ஏஜில் இருக்குது, அதையும் ஒன்று எழுதிடுங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் ஃபில் இன் த டேபிள் வித் த டேட் ஆஃப் பர்த் ஆஃப் த மெம்பர்ஸ் இன் யுவர் ஃபேமிலி. அப்புறம் இன்னொரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, இதில் வந்து நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோட டேட் ஆஃப் பர்த் எழுதணும். ஓகேவா. இல்லை யாரெல்லாம் எழுதணும்னு கொடுத்துருக்காங்க, ஃபாதர், மதர், பிரதர், சிஸ்டர், அவங்களோட டேட் ஆஃப் பர்த், அப்புறம் அவங்களுக்கு இப்போ என்ன ஏஜ், அப்புறம் அவங்களோட 25th பர்த்டே, அப்புறம் 40th பர்த்டே. அண்ணன் தங்கச்சிக்கெல்லாம் அப்படி இருக்காது, அப்பா அம்மாக்கெல்லாம் இருக்கலாம். ஸோ இதை ஒன்று நீங்கள் எழுதிடுங்க. இது ஜஸ்ட் ஆக்டிவிட்டி, நீங்கள் வந்து புக்கில் ஃபில்அப் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு லுக் அட் த கேலண்டர் ஆஃப் 2018 அண்ட் ஃபில் இன் த பாக்ஸஸ். அதாவது ஒரு கேலண்டர் கொடுத்துருக்காங்க, இதில் டீச்சர்ஸ் டே, இண்டிபெண்டன்ஸ் டே, ரிப்பப்ளிக் டே, சில்ட்ரன்ஸ் டே வந்து நம்ம மார்க் பண்ணோம். ஓகேவா. டீச்சர்ஸ் டே எப்போ வருதுன்னா September 5th. அதாவது டாக்டர் ராதாகிருஷ்ணனோட பர்த்டே தான் நம்ம டீச்சர்ஸ் டேயாக செலிப்ரேட் பண்ணுறோம், அப்படி தானே. அப்போ இந்த 2018 கொடுத்துருக்க கேலண்டரில் செப்டம்பர் எப்போ வருதுன்னு பார்த்துட்டு அந்த செப்டம்பரில் 5th வந்துட்டு ரவுண்ட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை இங்கே எழுதணும். ஓகேவா. September 5th எழுதணும். அப்புறம் இண்டிபெண்டன்ஸ் டே. இண்டிபெண்டன்ஸ் டேனா என்னது, சுதந்திர தினம். இது என்னைக்கு வருது, ஆகஸ்ட். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா. இண்டிபெண்டன்ஸ் டே எப்போ வருது, டீச்சர்ஸ் டே எப்போ வருது, ரிப்பப்ளிக் டே எப்போ வருது, இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே படிச்சிருக்கோம். அப்புறம் அந்த டேட் வந்து எழுதிக்கோங்க. அதே மாதிரி ரிப்பப்ளிக் டே இதெல்லாம் நீங்களே ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதுங்க, டவுட் வரது கேளுங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. மேட்ச் த ஃபாலோயிங்கில் November 15
இங்கே வந்து அதாவது அந்த மந்த் இருக்குது, அந்த சில வந்து டேட் பேஸ் பண்ணி இருக்குது, அதாவது டேட் வைஸில் எழுதியிருக்காங்க. ஸோ கரெக்டாக நீங்கள் மேட்ச் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் நான் சொல்கிறேன், நவம்பர் 15, 2018. இப்போது நவம்பர் 15 சொல்லும்போது இது என்ன மாதம்? 11வது மாதம். அப்போது நமக்கு 1, 2, 3 கீழே 15, 11, 2018 தான் இருக்குது. அதாவது அந்த 11 சொல்லுது நவம்பர். அப்போ அதை டினோட் பண்ணுறது தேர்டில் இருக்குது, அப்படி தானே? ஸோ 15, 11, 2018 வந்து நம்பர் 1. அதே மாதிரி ஜூன் சொல்லும்போது 6. அப்போ அது பேஸ் பண்ணி இந்த மேட்ச்த்தையும் ஃபாலோயிங் மேட்ச் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு லுக் அட் த எபோ கேலண்டர் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். அதாவது ஒரு கேலண்டர் கொடுத்துருக்காங்க, அதை பேஸ் பண்ணி பக்கத்துலேயே கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ இந்த கேலண்டர் நல்லா பார்த்ததுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அதை வந்து நீங்கள் இதில் எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் நான் சொல்லித்தரேன். நம்பர் ஆஃப் டேஸ் இன் அக்டோபர் 2018 இஸ், அதாவது அக்டோபர் 2018 எத்தனை நாள் வருது அப்படின்னு பார்த்துக்கோங்க. டோட்டல் எத்தனை நாள் வருது? 31 டேஸ். ஓகேவா? டோட்டல் எவ்வளவு? 31 டேஸ். அப்புறம் எத்தனை சண்டேஸ் வரும்னு கேட்டிருக்காங்க. த நம்பர் ஆஃப் சண்டேஸ் எத்தனை? 1, 2, 3, 4. அந்த சண்டே கீழே வர அந்த நம்பரை ஒன்று செக் பண்ணிக்கோங்க. 1, 2, 3, 4. அப்போ 4. இதே மாதிரி எத்தனை ஃபஸ்ட்டு சாட்டர்டே எப்போ வருது, லாஸ்ட் டே என்றைக்கு அந்த மந்தில், 10th டே ஆஃப் த மந்த் எவ்வளவு, 3rd வெனஸ்டே எப்போ வருது, இதெல்லாம் இந்த பாக்ஸை பார்க்கும்போது, அதாவது அந்த கொடுத்துருக்க அந்த அக்டோபர் கேலண்டரை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இது நீங்கள் புக்கிலே மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மேனுஃபேக்சர் அண்ட் எக்ஸ்பைரி டேட். மேனுஃபேக்சர்னால் என்னது? உற்பத்தி பண்ணுறது. ஓகேவா? மேனுஃபேக்சர்னால் என்னது? உற்பத்தி பண்ணுறது. எக்ஸ்பைரினா காலாவதி ஆகிறது. இப்போ நம்ம ஒரு பவுட்ரு வாங்குகிறோம், இல்லை ஒரு சோப் வாங்குகிறேன், எது வாங்கினாலும் அதில் வந்து மேனுஃபேக்சர் டேட் இருக்கும். அதாவது அவங்க எந்த தேதியில் உற்பத்தி பண்ணாங்க, அப்புறம் இந்த தேதிக்கு அப்புறம் இதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதான் எக்ஸ்பைரி டேட் அப்படிங்கிறது. ஓகேவா? மேனுஃபேக்சர் டேட் அண்ட் எக்ஸ்பைரி டேட் இஸ் பிரிண்டட் இன் எவ்ரி ஐட்டம் சோல்ட் இன் எ ஸ்டோர். Completely avoid using the items with the expired date. It's very bad for health to use those items. அதாவது ஒரு ஐட்டம் கொடுத்துருக்காங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டேப்லெட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டால் ஒரு பேராசிட்டமால் டேப்லெட் வாங்குகிறோம், அதுக்கு பின்னாடி அது மேனுஃபேக்சர் டேட்டும் கொடுத்துருப்பாங்க, எக்ஸ்பைரி டேட்டும் கொடுத்துருப்பாங்க. இந்த எக்ஸ்பைரி டேட்டுக்கு அப்புறம் நம்ம யூஸ் பண்ணியாச்சுன்னா நமக்கு வந்து அது ஒத்துக்காது. வேறு ஏதாவது இப்போ நம்ம ஃபீவருக்கு எடுக்கிறோம், அப்புறம் அந்த எக்ஸ்பைரி டேட்டுக்கு அப்புறமா அந்த டேப்லெட் சாப்பிட்டோன்னா வேறு ஏதாவது ஒரு சிம்டம்ஸில் கொண்டு விட்டுரும். ஓகேவா? அப்போ எப்போவுமே நம்ம எக்ஸ்பைரி ஆன திங்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு மெடிசின் பாட்டில் கொடுத்துருக்காங்க, இதில் மேனுஃபேக்சர் டேட்டை வந்து எப்படி கொடுத்துருப்பாங்க? எம்எஃப்ஜி டேட், அதாவது மேனுஃபேக்சரிங் டேட். ஓகேவா? அது மாதிரி எக்ஸ்பைரி டேட்டை வந்து இஎக்ஸ்பின்னு கொடுத்துருப்பாங்க, எக்ஸ்பைரி டேட்டு பிஎக்ஸ்பின்னு கொடுத்துருப்பாங்க. அப்படி ஒரு 3 ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதோட மேனுஃபேக்சர் டேட் எழுதியிருக்கு, எக்ஸ்பைரி டேட்டும் எழுதியிருக்கு. ஜஸ்ட் இதோட ஐடென்டிஃபிகேஷன் தான். இனிமேல் கடையில் போய் நீங்கள் ஏதாவது திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த எடுத்து பார்க்கணும், இதோட மேனுஃபேக்சர் டேட் எவ்வளவு, இது நம்ம வாங்கக்கூடிய பொருள் ஆல்ரெடி எக்ஸ்பைரி ஆகிடுச்சா இல்லையா அப்படிங்கிறது பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியதான் இந்த ஒரு டாபிக். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ப்ராக்டிஸில் ஒரு 4 ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நீங்கள் என்ன எழுதணும்? இதோட மேனுஃபேக்சர் டேட் எழுதணும். அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் சொல்கிறேன், என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஒன்னில் பாருங்கள், இதில் வந்து மேனுஃபேக்சர் டேட் மட்டும்தான் இருக்குது, அதாவது 17/2/2019. எக்ஸ்பைரி டேட் இல்லை. இப்போ நீங்கள் இந்த மாதிரி பிஸ்கட் மாதிரி இருக்குது, இது மாதிரி ஒரு பிஸ்கட் அதை வாங்கினீங்கன்னா அதில் வந்து பாருங்கள் எக்ஸ்பைரி வந்து போட்டிருக்காங்களா அப்படின்னு. சரியா? இல்லைன்னா இப்படி எழுதியிருப்பாங்க, பெஸ்ட் பிஃபோர் யூஸ் வித்தின் 12 months, அதாவது 12 மாதத்துக்குள்ளாடி யூஸ் பண்ணணும், 6 மாதத்துக்குள்ளாடி யூஸ் பண்ணணும், அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா அதை நீங்கள் அதில் எழுதிக்கோங்க. ஓகேவா? ஓகே, சாரி. நெக்ஸ்ட்டு calculate how many months days between the manufacture and expiry dates. அதாவது நம்ம உற்பத்தி பண்ண நாளுக்கும் காலாவதியான நாளுக்கும் டேட்டுக்கும் எத்தனை நாள் இருக்குது, உற்பத்தி பண்ணுற டேட்டுக்கும் காலாவதி ஆகிற டேட்டுக்கும் எவ்வளோ நாள் இருக்குன்னு சொல்லி நம்ம ஜஸ்ட் ஒரு கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, லிஸ்ட்டு. அதாவது ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் என்னென்னா ஹனியோட மேனுஃபேக்சர் டேட் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பைரி டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் வந்து சப்ராக்ட் பண்ணி பாருங்கள். இது இந்த நாள் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க, இந்த நாளில் வந்து இது வந்து என்ன அது எக்ஸ்பைரி ஆகுது. அப்போ இதுக்குள்ளே இருக்க நாட்களை நீங்கள் வந்துட்டு மைனஸ் பண்ணி இந்த டிஃப்ரென்ஸுங்கிற பாக்ஸில் எழுதணும். ஓகேவா? அதேமாதிரி கேஷ்யூ நட், பீக்கல், காஃபி பவுடர், பாதாம்,
இது எல்லாமே மேனுஃபேக்சர் டேட்டும் எக்ஸ்பைரி டேட்டும் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சப்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக அந்த டேட் கிடச்சிரும். இல்லைன்னா அந்த மந்த் வைஸ் எடுத்து பார்க்கணும். அதாவது ஃபஸ்ட்டு ஒன்று 2017 இருக்குதா, அதுக்கப்புறம் 7th மந்தில் இருக்குது. அப்போ 7th மந்தில் ரிமைனிங் எத்தனை நாள் இருக்குது, 15 days இருக்கும். அப்புறம் 8th மந்த் அப்படி இந்த டேஸ் எல்லாம் ஆட் பண்ணி வரும்போது உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வர டேட் எழுதலாம். ஓகேவா? fill in the date of next one fill in the date of manufacture and date of expiry of food products you use in daily life. இது வந்து ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எப்படின்னா, இது ஒரு ப்ராடக்ட்ஸ் இருக்குது, ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ், என்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவீங்களோ. இப்போ எக்ஸாம்பிள் பேஸ்ட், பவுடர், சோப்பு, இந்த மாதிரி ஏதாவது ப்ராடக்ட்ஸில் 5 எழுதிட்டு அதோட மேனுஃபேக்சர் டேட்டும் எழுதி எக்ஸ்பைரி டேட்டும் எழுதுங்க. இதில் வந்து எதுவும் சப்ராக்ட் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் அது எழுதினா போதும். எம்எஃப்ஜின்னு போட்டிருப்பாங்க அந்த டேட்டும், இஎக்ஸ்பின்னு போட்டிருக்க டேட்டு. எம்எஃப்ஜின்னா என்னது, மேனுஃபேக்சர் டேட்டு, இஎக்ஸ்பின்னா எக்ஸ்பைரியான டேட். இது ரெண்டும் எழுதினா போதும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் ஹவு மெனி டேஸ் ஆர் தேர் இன் த ஃபஸ்ட் மந்த்ஸ் ஆஃப் எ லீப் இயர். அதாவது லீஃப் இயரில் வர ஃபஸ்ட்டு 5 months எழுத சொல்லியிருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு வரக்கூடிய 5 லீப் இயர்ஸ். நெக்ஸ்ட் இப்போ நமக்கு 2020 ஒரு லீப் இயர். அப்புறம் 24, 28, 32, 36, 40 4 ஆட் பண்ணி எழுதிக்கோங்க. ஓகேவா? அப்புறம் சர்க்கிள் த ஆர்டினரி இயர்ஸ் அண்ட் பாக்ஸ் த லீப் இயர்ஸ். அதாவது ஆர்டினரி இயரை வந்து சர்க்கிள் பண்ணிக்கோங்க, லீப் இயரை வந்து பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னோடய ப்ரைவேட் வாட்ஸ்அப்புக்கு கேளுங்க, ஆன்சர் பண்ணுறேன்.